சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஆசிரியர் ஒருவர் உடற்பயிற்சியின் அவசியத்தையும் வலியுறுத்தும் வகையில் 110 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணம் செய்து பள்ளிக்கு வந்து செல்லும் சம்பவம் வியப்பினையும் விழிப்புணர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நம் வாழ்க்கையில் இரண்டர கலந்திருந்த ஒரு பொருள் மிதிவண்டி. கிராமம் நகரம் என எந்த வேறுபாடுகளும் இன்றி எல்லோரும் தினமும் சைக்கிளில்தான் பயணம் செய்து கொண்டிருந்தனர். சைக்கிள் ஓட்டுவதால் உடல் மட்டுமின்றி மனதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். ஆனால் கால ஓட்டத்தில் இருசக்கர 4 சக்கர வாகனங்களின் வருகையால் அருகில் உள்ள இடங்களுக்கு கூட மோட்டார் வாகனங்களில் பயணித்து செல்லும் இன்றைய மனிதர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளாமல் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றனர். இதன் விளைவாக தங்கள் உடலை நலத்தை பேணி காக்க வேண்டுமென விரும்புபவர்கள் சைக்கிளின் முக்கியத்துவத்தை பலரும் உணர்ந்து அதில் பயணிக்க தொடங்கியுள்ளனர். இதன் விளைவாக மீண்டும் சைக்கிள் மீது இளம் தலைமுறையின் கவனம் திரும்பியிருக்கிறது. 2 நூற்றாண்டுகளாக பயன்பாட்டில் உள்ள மிதிவண்டியின் தனித்துவம், நீண்ட ஆயுள் மற்றும் பல்துறை திறன் ஆகியவற்றை அங்கீகரித்து உலக பொதுச்சபை ஜூன் 3ஆம் தேதியை உலக மிதிவண்டி தினமாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் உடற்பயிற்சியின் அவசியத்தையும் இருசக்கர வாகன மோகங்கள் மற்றும் தீய பழக்கங்கள் வராமல் இருப்பதற்கும் ஒரு பள்ளி ஆசிரியர் 110 கிலோமீட்டர் சைக்கிளில் பயணம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். மதுரை மாவட்டம் கூடல்நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராபின் சிங், வயது 47. இவர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு உதவி பெறும் பள்ளியான CSI பள்ளியில் உடற்பயிற்சி ஆசிரியராக இருந்து வருகிறார். இவர் கொரோனா காலத்திலிருந்து மதுரை கூடல்நகர் பகுதியிலிருந்து மானாமதுரை அரசு உதவி பெறும் பள்ளிக்கு வாரத்தில் 2 நாட்கள் 110 கிலோமீட்டர் பயணம் செய்து வருகிறார். அதிகாலை 5:30க்கு மதுரை கூடல்நகர் வீட்டிலிருந்து கிளம்பும் ராபின் சிங் 8:30 மணி அளவில் மானாமதுரை அரசு பள்ளிக்கு சைக்கிளில் வருவதோடு பின்னர் பள்ளி முடிந்து மீண்டும் மானாமதுரையிலிருந்து மதுரைக்கு சைக்கிளில் பயணம் செய்து வருகிறார். இவருக்கு சொந்தமாக 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் இருந்தும் அதனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி வரும் இவர் சைக்கிள் ஓட்டுவதின் நன்மைகளை மாணவர்களுக்கு எடுத்து கூறி வருகிறார். காற்று மாசுபடுறது தடைபடுது. இன்னொன்று, உன்னுடைய உடல் உறுதியாக இருக்கு. நீ படிக்கிறதுல மற்ற கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுல உனக்கு நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி நீ இப்போ படிக்கக்கூடிய படிப்புக்கும் உனக்கு மைண்டு, உள்ளமும் மனசும் உடம்பும் ஒத்துழைக்கும். சரியா? இவரின் இந்த செயல்பாட்டின் காரணமாக பள்ளிக்கு 2 சக்கர வாகனங்கள், பேருந்துகள், ஆட்டோக்களில் வந்த மாணவர்கள் தற்போது சைக்கிள்களில் பயணம் மேற்கொள்ளும் பழக்கத்திற்கு மாறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உடற்பயிற்சி செய்யாமல் இருக்க முடியல. அப்போ நண்பர்களாக சேர்ந்து ஒரு சைக்கிள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சைக்கிள் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் டைம் கிடைக்கும் போது நாங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தோம். சைக்கிள் ஓட்டுறதுனால இது உடலுக்கும் நன்மையை தருது. இதனால் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகுது. எக்கனாமிக்காகவும் உனக்கு நீ எவ்வளோ தடவை வேணாலும் போகலாம், பெட்ரோல் சார்ஜ் அந்த மாதிரி ஆகாது. நீ சைக்கிளை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா உனக்கு இது நல்ல பிரயோஜனமாக இருக்கும். இதனால் நிறையா மாணவர்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டாங்க, பழகிட்டாங்க. இதனோட பயனையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் சாரே
மதுரையிலேருந்து 120 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றாரு. ஸோ நம்ம ஏன் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இதோடைய பயனை தெரிஞ்சுக்கிட்டு ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாங்க.